தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன். வர்ற அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து வடகிழக்கு பருவமழைக்கான அந்த வடகிழக்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்க போது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த காற்று, அதாவது தென்மேற்கு பருவமழை தான் இப்போ இருக்குது. வர்ற அக்டோபர் 15, 16 தேதியில் வடகிழக்கு காற்று தொடங்கிவிடும். பிறகு மழை தொடர்ந்து புயல்கள்லாம் நமக்கு வர வர வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் தமிழ்நாட்டில். இது அதிகாரப்பூர்வமாக இப்போ நான் அறிவிக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி அக்டோபர் 2ஆம் தேதி, நாளைக்கு அக்டோபர் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கும், குறிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்குங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்கு கடகடன்னு சொல்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் அக்டோபர் 3ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. கனமழை இல்லைனாலும் லேசான தூறல் சாரலாவது கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் இருக்கும். அதே சமயம் அக்டோபர் 4ஆம் தேதி நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னா, கனமழை இல்லைனா கூட லேசான தூறல் சாரலாவது இருக்கும். ராமநாதபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் அக்டோபர் 4ஆம் தேதி கனமழை பெய்யும். ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு நைட்டு இரவு நேரங்களெல்லாம் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. அடுத்த அக்டோபர் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்குது. குறிப்பாக அக்டோபர் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை இந்த 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகுது அக்டோபர் 5ஆம் தேதி. அக்டோபர் 5ஆம் தேதிக்கு பிறகு வானிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு அறிக்கையும் நமக்கு வந்து கொடுக்கல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி அறிவிச்சிருக்கோம், வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமடையுது, புயல் வர்ற காலமெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இந்த மாத இறுதியாகும். ஆனால் நமக்கு வடகிழக்கு காற்று அக்டோபர் 5, 16, 17 தேதியில் தொடங்குது. இதே போல் செய்திகளை கேட்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.